ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். கத்திரிக்காயை வச்சு இன்றைக்கி சுட்ட கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சுவையில் இருக்கும். கத்திரிக்காய் தொக்கு இது வரைக்கும் நீங்கள் இந்த டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு இது புது சுவையில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி கத்திரிக்காயை வச்சு சுட்ட கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு பாருங்கள். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு என்னென்ன பொருள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குறேன்னு தெரிஞ்சுட்டு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானில் ஆன்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நல்லா சொத்தை இல்லாத நல்ல கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சுட்ட கத்திரிக்காய் தொக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போது கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இப்போது கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த கத்திரிக்காய் மேலே நம்ம எண்ணெய் பூசி எல்லா கத்திரிக்காய் மேலே வச்சிட வேணும். எதுக்காக எண்ணெய் தடவி கத்திரிக்காயில் வைக்கிறோம்னா, நாம் அடுப்பில் வச்சு சுடும்போது நல்லா சுட்டமிட்டு தொளி நல்லா எண்ணெயில் படுறனால ஈஸியான முறையில் தொளி வந்துடும். அதுக்காக தான். இப்போ எல்லா கத்திரிக்காய்க்கும் எண்ணெய் தடவியாச்சு. இப்போது ஒரு பனியார் எடுக்கிற உங்களுக்கு கம்பி இருந்ததுன்னா அதில் எல்லா கத்திரிக்காயும் குத்தி எடுத்துக்க வேணும். நீங்கள் இந்த முறையிலும் சுடலாம். இன்னொரு முறையிலும் நான் எப்படி சுடுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் இந்த கம்பியில் குத்தி வச்சுக்க வேணும். இந்த மாதிரி இப்போ அடுப்பில் வச்சு நம்ம இதை சுட்டுக்கலாம். நல்லா சுட்டுக்கு வேணும். நீங்கள் எந்த அளவுக்கு சுடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நல்லா தொளி நல்லா கலண்டு வரும். அதனால் நீங்கள் அடுப்பு மீடியமாக வச்சுட்டு இது எல்லாத்தையும் மெதுவாக சுட்டு எடுத்துக்க வேணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்க வேணும். இந்த மாதிரி அப்போ தான் நல்லா தொலியெல்லாம் நம்ம பிசையும் போது நல்லா ஈஸியான முறையில் வரும். நல்லா பிசைய முடியும். வெந்து வரனால தொலிக்கு அப்போ தான் கலண்டு வரும். இப்படி ஒரு முறையில் கத்திரிக்காயை சுட்டு எடுத்தாச்சு. இன்னொரு முறையிலனா நீங்கள் கம்பியில் கத்திரிக்காயெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் குத்தி வச்சுட்டு அப்புறமா எண்ணெய் தடவியோடு நீங்கள் சுட்டுக்கலாம். ஏன்னா கம்பியில் குத்தும்போது எண்ணெய் இருக்கிறனால உங்களுக்கு வழுக்கும். அதனால் இப்படியோடு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதையும் எல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காயை சுட்டு நீங்கள் தொக்கு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சுவையான முறையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுவைக்கு வேறு எந்த இதுவும் அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான முறையில் இருக்கும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு மேல் தொளி எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சுட்டங்காட்டி பாருங்கள், தோல் நல்லா ஈஸியான முறையில் வருது. இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்க வேணும். இப்போ எல்லா கத்திரிக்காயோட மேல் தொளி எடுத்துக்க வேணும். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயும் மேல் தொளி எடுத்து வச்சாச்சு சுத்தம் பண்ணி. இப்போ இது கையாலே நம்ம பிசைஞ்சு விட்டுக்க வேணும். நல்லா எல்லா கத்திரிக்காயும் நல்லா குழைய பிசைஞ்சு வச்சுக்க வேணும். இப்போ நல்லா கத்திரிக்காய் வெந்ததுன்னா ஈஸியான முறையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயும் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த தொக்கு. அதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்தி நல்லா பொரிஞ்சு விட்டு உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்சது. இதில் 10 பல் பூண்டு தட்டி சேர்த்திக்கணும். பூண்டு போட்டுட்டு இதோட இஞ்சி ஒரு சின்ன சைஸ் எடுத்து அதையும் நல்லா தட்டி சேர்த்திக்குங்க. இஞ்சியும் பூண்டு சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இஞ்சியும் பூண்டு ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இதுக்கு நல்லா வாசனையாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றா வச்சுருந்தீங்கனாலும் அதோடு சேர்த்திக்கலாம். தனித்தனியாக இப்படி தட்டி சேர்க்காமல் ஒன்றா வச்சுருந்தீங்கனாலும் சேர்த்திக்கலாம். இப்போ இஞ்சியும் பூண்டு பாதி எண்ணெயில் வதக்கும் போது வெங்காயத்தை சேர்த்திக்க வேணும். இப்போது வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்திட்டு இதோட கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு முழுசாக நீங்கள் பொன்னிறத்தில் வதக்கணுமிட்டு வெங்காயத்தை சேர்த்துனீங்கன்னா அது கருகிரும். அதனால் பாதி வதக்கணுன்னே வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒன்றா வதக்கும் போது சரிசமம் ஆயிரும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறத்தில் வதக்கியாச்சு. இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்திட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி அதிகமாக சேர்த்திக்குங்க. இல்லைன்னா குறைவான அளவு கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா 1 மட்டும் சேர்த்திக்குங்க. இப்போ தக்காளி நல்லா குழைய வதக்கிட்டு இதில் சாம்பார் பொடி 1
டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு, தனி மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்தி, நல்லா எண்ணெயில் 1 நிமிஷம் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கத்திரிக்காய்க்கு தகுந்த மாதிரி காரம் வந்து சேர்த்திக்கிங்க. இப்போ வந்து 1 நிமிஷம் எல்லாம் வதக்கிட்டு, இப்போ நல்லா கையால் பிசைஞ்சு வச்ச கத்திரிக்காய் இதோடு சேர்த்திட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா மசாலாலாம் கத்திரிக்காயில் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இதுக்கு சேர்த்திக்க வேணும், ரொம்பவும் சேர்த்தக்கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மசாலாவும் கத்திரிக்காயும் வேகிற மாதிரி நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி நல்லா தொக்கு ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன், அதை கரைச்சி இதோட சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க. இப்போ புளி சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு, புளி தண்ணி வந்து நல்லா சுண்டி வர அளவுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா சுண்ட வச்சுக்கலாம். இப்போது புளி தண்ணியெல்லாம் நல்லா கத்திரிக்காயில் இறங்கி நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்லா சுவையான முறையில் சுட்ட கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை வந்து பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப அருமையான சுவையில் சுட்ட கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இந்த சுவையில் கத்திரிக்காயில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இது கறி சுவையை மிஞ்ச அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு புது ரெசிபியோடு பார்க்கலாம். ஓகே, பாய்.